மழை நிவாரண மழை பாதிப்பு பணிகளில் திமுக அரசு தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாக மத்திய குழு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மக்களை வந்து சந்திக்க வேண்டும் அந்த குழு. அப்போ தான் வந்து அந்த குழு கிட்ட வந்து மக்கள் வந்து சந்தித்து தங்களுடைய குறைகள் சொல்ல முடியும். சந்தித்து குறைகள் சொல்வது மூலமாக தான் அப்போ வந்து என்ன ஆகுன்னா, பொதுவாக நிதி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அது சந்தித்து குறைகள் சொன்னால் அவர்கள் வந்து ஒரு வெட்ட வெளிச்சமாக வந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது பொதுவாக வந்து மத்திய குழு வந்ததுன்னா அவங்க வந்து ஆய்வு அறிக்கை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த தடவை விசேஷமாக வந்து இன்றைக்கி வந்து வெள்ள நிவாரண தடுப்பு நடவடிக்கைகள், வெள்ள நடவடிக்கைலாம், இந்த மழைக்கால இந்த போர்க்கால நடவடிக்கைலாம் சிறப்பாக செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே தான் சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஒரு பிஜேபியோட ஒரு பார்த்திங்களா, பிஜேபி எங்கேயாவது ஒரு கல ஆய்வில் எங்கேயாவது இருந்தாங்களா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அங்கங்கே பார்க்கணும், அந்த எடப்பாடியோட உத்தரவின் பேரில் இன்றைக்கி இந்த மாவட்டங்களில் மழை பாதித்த மாவட்டம், இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் களப்பணி ஆட்டி நிவாரண பணியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களால இயன்றதை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பிஜேபி எங்கேயாவது வேலை செஞ்சா பார்த்தீங்களா? ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களா? தாட்சியை விமர்சனம் செய்யலையே. அப்போ விமர்சனம் செய்யலைன்றது என்ன தெரியுது? ஒரு பலத்த சந்தேகம். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் பிஜேபிக்கும் திமுகவுக்கும். அதான் சொல்கிறேன், புரிதல்னா அது ரகசிய உறவு, அது வந்து வெளிப்படையாக தெரியுது. அதனால் மத்தியில் இருக்கிறவங்க சொல்லாமல் மாநில குழு வந்து இந்த வார்த்தையை வந்து வாய் உதிர்த்து இருக்க மாட்டாங்க. ஆனால் மத்தியில் இருக்கிறவங்க சொல்லி தான் இந்த மாதிரி வந்து வெள்ள நடவடிக்கைகள் சிறப்பாக செயல்பட்டது தமிழக அரசு சொல்கிறாங்கன்னா, அப்போ யாருடைய வாய்ஸ் இது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வாய்ஸே இவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பிஜேபி அப்போ திமுகவோட ஒத்து போகுது, பிஜேபியோட திமுக ஒத்து போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை எல்லாத்துக்கும் வாய் பேசுகிறவர். அவ்வளோ தூரம் வந்து இந்த ஆட்சியில் அவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஏதாவது மக்களோட இந்த கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தினாரா? ஒன்றும் வெளிப்படுத்தலையே, சும்மா வாய் முடியாக இருக்காங்க, அவ்வளோதான் பிஜேபி பொறுத்தவரை. அப்போ என்ன, இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து ஒத்து ஊதி ஒரு ரகசிய உறவு திமுக வச்சுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நாட்டு மக்கள்லாம், இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்லாம் நினைக்கிறாங்க.